ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூல ஜாவா ஹிட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்புல அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் வில்லன் டீம்லாம் நிறையா மனித வெடிகுண்டுலாம் இறக்கி அப்படியே வெடிகுண்டை வெடிக்க செய்கிறாங்க. நிறையா இடத்த நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வேலையை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்காத களத்தில் இறங்குறாரு. அவர் டெடிட்டி ஏஜென்ட். இன்னொரு ஹீரோ ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து இந்த வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, உண்மையிலேயே இந்த மாதிரியான செயலாம் செய்கிற யார், வில்லன் எப்படி மறைஞ்சிருக்கிற வில்லனை இவங்க எப்படி கைது பண்ணாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் வர்ற அந்த சண்டை காட்சி தாங்க சும்மா ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸு நல்லா, அந்த துப்பாக்கி சுடுறது, அப்படி குண்டு வெடிக்கிறது, இப்படி எல்லா சண்டை காட்சியும் நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக 2 ஹீரோக்களும் சும்மா அடி பொழக்கிறாங்க வில்லனை. ட்விஸ்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்க கெஸ் பண்ணி போய் வில்லனுடைய ஸ்கெட்சை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணி போய் வில்லனை பிடிக்கிறது, இதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில்லன் ஒரு தரமான ஒரு வில்லனாக இருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வில்லனாக இருக்கான். ஒரு இடத்துல வில்லனுக்கு ஹீரோவுக்கும் அந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ஃபைட்டு நடக்கும் பாரு, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபைட்லாம் நல்லாவே எடுத்திருக்காங்க. அதேமாதிரி படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அது மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விசுவல் ஆஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகவில்லை. இதில் லவ் போர்ஷனில் ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. லவ் போர்ஷன் எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா தனியாக தெரியுது, வேணும்னே திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது, கதையோட ஒன்றி போகல. இது ராவான ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்குது. ஆனால் லவ் சென்டிமெண்ட்டு நம்ம கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை கம்மி பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் பிடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி சண்டை காட்சினா ஒரே மாதிரி சண்டை போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தொடர்ந்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு 1 டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.